கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்பேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாம் யாவரும் சமாதானத்தை நாடி தேடுகிறவர்கள். நமக்கு எல்லா பிரயாசத்திலிருந்து நமக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி நாம் அஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். வியாதிகள் இருக்கிறவர்களுக்கு வியாதி நீங்கி சமாதானம் வேண்டும். கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு கடன் நீங்கி சமாதானம் வேண்டும். இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மெய்யான சமாதானம் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி அநேகர் நாட்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மெய்யான சமாதானம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். நம்முடைய வியாதி நீங்கி நமக்கு சமாதானம் தருவார். நம்முடைய பிரயாசம் நீங்கி நமக்கு சமாதானம் தருவார். எல்லா கட்டுகளும் நீக்கி இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே நாம் லூக்கா 7வது அதிகாரம் 37 வசனம் முதல் 50 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவியாகிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று அறிந்து, சீமோனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த வீட்டிலே வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தை அவருடைய கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினாலே துடைத்ததாக வேதத்திலே பார்க்க முடிகிறது. இயேசு சொன்னார், நீ உன் விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொல்லி அந்த ஸ்திரீயினுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது. அதுபோலதான் லூக்கா 8வது அதிகாரம் 43 முதல் 48 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 12 வருஷ காலம் பெரும்பாலான ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அந்த வீதியிலே வருகிறார் என்று அறிந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரங்களை தொட்டு சுகமடைந்ததாக நாம் ஏற்றிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து சொல்லுகிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி அந்த ஸ்திரீயை முன்பே அழைத்து சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் இரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொன்னார். அதுபோல வேத புஸ்தகத்திலே யோவான் 4வது அதிகாரம் 46 முதல் 50வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, ராஜாவுடைய மனுஷனுடைய குமாரனுக்கு இருந்த வியாதி நீங்க அவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறான். இயேசு கிறிஸ்து கலிலேயுல வந்திருக்கிறார் என்று அறிந்து இயேசு கிறிஸ்துல வந்து என்னுடைய குமாரனுடைய வியாதி நீங்க அவரிடத்திலே கேட்கிறார். இயேசு சொன்னார், நீ சமாதானத்தோட போ, உன் மகன் குமாரன் விடுதலையான என்று சொல்லி விசுவாசத்தோட போனார். இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். தேடி வந்து அவருடைய விசுவாசத்தை கண்டு இயேசு சொன்னார், உங்களுடைய விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோட நீங்கள் போ என்று சொல்லி நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்படியான விசுவாசம் இருக்கிறது? நமக்கு எப்படியான விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு உண்மையான விசுவாசம் இருந்தால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கேட்டு நமக்கு சமாதானம் நிச்சயமாக உண்டாகும். ஆனால் உண்மையாக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மெய்யான சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிபூர்ணமான சமாதானம் நமக்கு தர முடியும். இந்த வேத புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்ட இந்த 3 நபர்களும் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். பரிபூர்ண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். கொஞ்சம் விடுதலை அல்ல, சிறிது விடுதலை அல்ல, பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான சமாதானத்தை கட்டுறார். காரணம், அவர்கள் தேடி வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. ஆனால் நாம் மனிதர்களை நாடி சென்றால் நம்முடைய தேவைகளுக்காகவோ, நம்முடைய கடன்கள் தீரவோ, நம்முடைய வியாதி நீங்கவோ, நம்முடைய பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறவோ மனிதர்களை நாம் நாடி சென்றால், மனிதர்களை விசுவாசித்து நாம் சென்றால் அந்த சமாதானம் நமக்கு நீடித்து நிற்காது. ஒரு சில நேரம் வரைக்கும் தான் அந்த சமாதானம் நமக்கு நீடித்து நிற்கும். அதன் பின்பு அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே டென்ஷன் நமக்கு வந்து சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் மெய்யான சமாதானத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அதற்கு நாம் அவரை தேடி செல்ல வேண்டும், அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு சமாதானம் நிச்சயமாக நமக்கு உண்டாகும். யோவான் 14வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலமுகாதிருப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுபோல யோவான் 14வது அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மனுஷன் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, கர்த்தர் நமக்கு சமாதானம் தருவார். அது நீடித்த சமாதானம், அதுல பரிபூர்ண சமாதானத்தை நமக்கு கர்த்தர் தருவார். அதுபோலதான் யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி
சொல்லுவது விசுவாசத்தோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் எதை கேட்டாலும் அது நமக்கு தருவார். நம்ம சமாதானத்தை கேட்டால் நமக்கு தருவார். பிரயாசம் நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் நம்முடைய எல்லா பிரயாசத்தையும் நீக்குவார், நம்முடைய வியாதியை நீக்குவார், நம்முடைய போராட்டங்களை நீக்குவார், நமக்கு நல்ல படிப்பை தருவார், உயர்கல்வியிலே செல்லக்கூடிய எல்லா வாசலையும் கர்த்தர் திறந்து தருவார். கடன்கள் தீர்க்க கர்த்தர் வாசல் திறந்துறார். வேலை காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய எதிர்காலமாக என்ன காரியமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சமூகத்தை நாம் செல்லும் போது அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நமக்கு சமாதானத்தை தந்து நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். போராட்டங்களை நீக்குவார், பிரயாசங்களை நீக்குவார், எல்லா வியாதிகளை நீக்குவார், கடன் பாரங்களை நீக்குவார், படிப்புல உன்னதமான உயர்வை தருவார். வேலை காரியங்களை கொடுத்த காரியமானாலும் சரி, எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து நம்முடைய எல்லா போராட்டங்களிலிருந்தும் நம்மளை மாற்றி நமக்கு அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய பார்த்து நம்ம தேடி செல்லும் பொழுது நிச்சயமாக இந்த 3 பேருக்கும் கர்த்தர் எப்படியாக சமாதானத்தை கொடுத்தாரோ அப்படியான சமாதானத்தை உங்களுக்கும் தருவார். அதற்காக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் நாடி தேடி விசுவாசிப்போம். கர்த்தர் தான் ஒவ்வொருவருக்கும் நீண்ட சமாதானத்தை தந்து பூரணமான சமாதானத்தை தந்து ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, இந்த வீடியோ பார்க்கிற யார் இயேசு கிறிஸ்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கூட ராஜா. மெய்யான சமாதானம் உம்மிடத்தில் தான் உண்டு ராஜா. மனுஷன் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ராஜா. உம்முடைய சமாதானம் அது பரிபூர்ணமான சமாதானம் ராஜா. அதன் பின்பு எந்த பிரச்சனையும் வராது ராஜா. நான் ஒவ்வொரு விசுவாசத்தோடு இருக்கிற பரிபூர்ணமான சமாதானத்தை ஒவ்வொருக்கும் கட்டட ராஜா. எல்லா பிரயாசங்களும் மாறட்டும், வியாதி நீங்க சமாதானம் உண்டாகட்டும், கடன்கள் நீங்க சமாதானம் உண்டாகட்டும், போராட்டங்கள் நீங்க சமாதானம் உண்டாகட்டும், விசுவாசன் பிடியிலிருந்து சமாதானம் உண்டாட்டா. அஞ்ஞான காரியங்களை செய்யும் ஒவ்வொரு விசுவாசிக்க பற்றிக்கொள்ள கிருபையா. தேடி வர கிருபையும் நன்மையான நடக்கும் சமாதானத்தோடு கிருபையா. அன்மையான காரியங்களை செய்யும் அற்புதங்கள் காண கிருபையும் ஜலத்தை கட்டியே முகஸ்தோத்திரம். எல்லா தூக்கி கனமை மேல நமக்கு செலுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே.